ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து காலிஃப்ளவர் குருமா தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்முறைன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் வாங்க. இப்போ வந்து நான் நல்லா காலிஃப்ளவரை வந்து 2 பூ வாங்கி நல்லா மஞ்சள் தூள் நல்லா வெந்நீர் நல்லா சூடு பண்ணிக்கிட்டு அதில் போட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அங்கே பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக நான் வாங்கிட்டு வந்து செம்மையாக இருக்குது பாருங்கள். அடுத்தது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வதக்கும் போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். தேவையானது நம்ம எண்ணெய் ஊற்றிக்கும் வானலில். இப்போ நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க. அடுத்தது நம்ம என்ன செய்யணும், பட்டையெல்லாம் நான் அதுக்குள்ளே வாங்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுப்பேன். அது தேவையானது நம்ம எடுத்துக்கலாம். அங்கே பாருங்கள் எல்லாம் கலந்துருக்கு பாருங்கள். இதுமாரி டப்பாவில் போட்டு நான் வச்சுப்பேன். இதுமாரி ஜாடியில் போட்டு வச்சுக்கிட்டு நம்ம தேவைப்படும் போது நம்ம வாங்கி எடுத்து கொடுத்துக்கலாம். பட்டை எல்லாம் போட்டுப்போம். வெங்காயம் போட்டுப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். தக்காளி போட்டுக்கோம். இஞ்சி பூண்டு போட்டுக்கோம். இது எப்படின்னா நம்ம கிரேவிக்கு அரைக்கிறதுக்கு தான், நம்ம வந்து எல்லாம் வதக்கிட்டு அரைக்கிறதுக்கு தான் நான் இப்போ எல்லாமே முழுசாகவே போடுறேன். எல்லாமே நல்லா சூப்பராக வதங்கிட்டுங்க. இந்த டைம் நம்ம வந்து ஃபேன் காற்று நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸில் அடிச்சுட்டு வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ அதே மாடலில் நான் எண்ணெய் ஊற்றிட்டேங்க. இப்போ பாருங்கள் மிக்ஸில் அடிச்சுட்டு வந்துட்டேன். நீங்கள் வந்து இப்போ மிக்ஸில் அடிக்கும் போது நல்லா கொஞ்சம் நல்லா நைஸாக அடிச்சிங்க. இப்போ நம்ம சோம்பு கொஞ்சம் ஊண்டு போட்டுக்கோம், தெரிஞ்சிருக்கோம். அடுத்தது நம்ம அரைச்ச விழுதை வந்து நம்ம இதை சேர்த்துக்கோம். நல்லா கலக்கி விட்டுக்கோம். இப்படி கலக்கி விட்டுக்கிட்டு நம்ம வந்து என்ன செய்யணும், நம்ம வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோம். நம்ம க்ளீன் வச்ச காலிஃப்ளவர் போட்டுக்கோம். இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா கிடைக்குதுங்க. நம்ம கிடைக்கும் போது நம்ம வந்து வாங்கி நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கோம். நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கும். அதே மிக்ஸியில் தண்ணி ஊற்றி நம்ம கலக்கி ஊற்றிக்கும். இன்னும் கொஞ்சம் குருமாவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம தேவையானது உப்பு போட்டுக்கோம். நல்லா வேகணும். மூடி போட்டுக்கோம். இப்போ கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா செம்மையாக வாசனை வருதுங்க. சூப்பராக வாசனை வருது. நல்லா ரெடி ஆகிடுச்சு குருமா. நம்ம இந்த டைம் என்ன செய்யணும், இங்கே பாருங்கள் தேங்காய், சோம்பு, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு நம்ம அரைச்சிருக்கோமா, அதை நம்ம என்ன செய்யணும், இந்த குருமாவில் போட்டுங்க. நல்லா போட்டாச்சுங்க. பாருங்கள் சூப்பராக குருமா ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக இறக்கும்போது நம்ம மல்லித்தழை நல்லா தூவி விட்டுக்கோம். சூப்பராக வாசனையாக இருக்கும். குருமா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நான் சாதத்துக்கு தான் வச்சு சாப்பிட போகிறேன். ஓகே, குருமா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நான் சாதத்துக்கு தான் வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த குருமா ரெடி ஆகிடுச்சு. நான் சாதத்தில் வச்சு தான் சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்குதுங்க காலிஃப்ளவர் குருமா. இந்த குருமாவை சாதத்துக்கு வச்சுக்கலாம் சூடாக. இப்போ நான் மதியம் சாதத்துக்கு வச்சு லஞ்சுக்கு நான் சாப்பிட்டுட்ருக்கேன். நீங்கள் நைட்டு டின்னர் கூட நீங்கள் குருமா வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, இடியப்பத்துக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். இப்போ எங்கே பார்த்தாலுமே காலிஃப்ளவர் நல்லா எங்கே பார்த்தாலுமே கிடைக்குது. நீங்கள் வாங்கி இது போல் சமையல் பண்ணி வீட்டுக்கு பசங்களுக்கு எல்லாருக்குமே கொடுங்க. நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.